ஈரானால் சிறைபிடிக்கப்பட்ட கப்பலில் இருந்த இந்திய பெண் ஒருவர் பத்திரமாக வீடு திரும்பியுள்ளார். கடந்த வாரம் ஈரான் ராணுவம் சரக்கு கப்பல் ஒன்றை சிறைபிடித்தது. கப்பலில் 17 இந்திய மாலுமிகள் இருந்ததால் உறவினர்கள் அச்சமடைந்தனர். இந்தியர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்கும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியுள்ளது. இந்நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட இந்தியர்களில் ஒருவரான கேரளாவைச் சேர்ந்த ஆண்டெசா ஜோசப் கொச்சி வந்தடைந்தார். அவரை அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மற்ற இந்தியர்களையும் மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தொடர்ந்து அவர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூர் மாவட்டத்தில் தோசை சட்னிக்காக உணவகம் ஒன்றில் ஊழியர்களை ஒரு கும்பல் தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. தோசை சட்னி விவகாரத்தில் உணவக ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதோடு அங்கிருந்த நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்களையும் தூக்கி வீசி மோதிக்கொண்டனர். இந்த விவகாரத்தில் மோதலில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.